ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. ஆமாம், நீங்கள்? நான் தர்மராஜோட மக. உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன். ஏமா சொல்லுங்க ஐயா. இப்போ இங்கே எதுக்காகமா வந்த? நாங்கள் இருக்கிறோமோ செத்துட்டோமோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தையா? ஐயா, அப்பா உங்க கோபம் நியாயமானதான். எங்க அப்பா செஞ்சது தப்பில்லை, பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தை தேட நான் இங்கே வந்திருக்கேன். பவித்ரா, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன கூட பிறந்த ஒருத்தர் இருக்கா, என்னை வந்து பாருன்னு. ஏன் பவித்ரா, எல்லா கஷ்டத்தையும் நீயே சுமக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? சொல்லு. சின்னவா, இதெல்லாம் என் தலையெழுத்து, யாராலையும் மாற்ற முடியாது. என் தலையெழுத்தை நான் மட்டும்தான் அனுபவிச்சு ஆகணும், வேறு யாராலையும் மாற்ற முடியாது. இல்லம்மா, நீ செஞ்ச தப்பே இல்லை. தப்பு செஞ்சதெல்லாம் எங்க அப்பா தான். அதுக்காக பரிகாரம் தேடுதான் இன்னைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என் கூட வரணும். என் புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இப்ப இந்த வீட்டுக்கு பெண் கேட்டு வந்திருக்கேன். ஆமாம்மா, உங்க விஷயம் எல்லாமே எனக்கு இப்பதான் தெரியும். அதனாலதான் என்னவோ ஆண்டவன் எனக்கு ஒரு கருவ சுமக்கக்கூடிய பாக்கியத்தை கூட கொடுக்காம விட்டுட்டான். சின்னப்பா, நீங்கள் எதுக்கு அழ வேணாம் சின்னப்பா. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, இனிமே அதுதான் உங்கள் வாழ்க்கை. மறுபடியும் என்ன ரெண்டாவது வாழ்க்கையை ஏற்றுக்காதீங்க, என்னால் அது முடியவும் முடியாது. பவித்ரா, நீங்கள் ஆசைப்பட்டதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்குறேன், என்னை மறுபடியும் தொந்தரவு பண்ணாதீங்க. அதே தான் நானும் கேட்குறேன், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். இப்போ என் வாழ்க்கையை பங்கு போட்டு கொடுக்குறேன்னா ஏற்கனவே உன்னோட வாழ்க்கையை தான் நான் பங்கெடுத்திருக்கேன். அதே மாதிரிதான் இப்போவும் நீ எங்க வீட்டுக்கு வந்து அவருக்கு மனைவியா நம்ம கூடவே ஒன்னா சேர்ந்து வாழலான்னு சொல்ற. நீங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். ஏன்னா ஒரு கருவுல சுமக்கிற குழந்தையவாது நான் எடுத்த காலம் பூரா கொஞ்சமே. அதுக்காகத்தாம்மா தயவு செஞ்சு மோட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ஒரு காலப்படுது சரின்னு சொல்லு. பாருமா, வெந்து வேதனையாகி நொந்து நூலாகி நானும் என் பொண்ணும் செத்துக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு நீ இங்கிருந்து போயிடு. ஐயோ, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு, நீ சொல்லு. சின்னவா, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். பதில் இல்லை, மறுபடியும் நான் வருவேன். நீ நல்ல பதிலா சொல்லணும். சொல்கிறேன் சின்னம்மா, கண்டிப்பாக எந்த முடிவை சொல்லணுமோ அந்த முடிவை நான் சொல்கிறேன். சரி பவித்ரா, நான் போகிறேன். ஆனால் உன் முடிவு நல்ல முடிவாக இருக்கிற வரைக்கும் மறுபடியும் நான் வருவேன். யோ மைனரா, நான் சொன்னேன் கேட்டையா? போடா துரோகி, மொத்த சொத்தையும் பிடிக்கிட்டு என்ன நாடகம் ஆடுறியா? யோ மைனரா, நான் ஒன்றும் நாடகம் ஆடலையா, எல்லாம் அந்த ஆட்டோக்கார ஆட்டோ ஆடிட்டு போயிட்டாயா. என்னடா சொல்ற? ஆமாயா, அவன் எப்படி ஆட்டோ ஓட்டுவானா அந்த மாதிரி குழு கூட்டிட்டு போயிட்டாயா. சிரிச்சு சிரிச்சு என்ன செஞ்சிட்டாலேடா. அத்தமகா வர்றா, பாத்துடலாம் இன்னைக்கு. போலி துரோகி, அத்தான்னு சொல்லி அத்தனை காசு பிடிக்கிட்டு இப்ப அண்ணான்னு சொல்லி ஆசிரியரா வாங்க வரைய, இது நியாயமா? நீ மயக்கத்துல தூங்கிட்டு இருந்த, அதனால தான் உனக்கு ஒன்றும் தெரியல. நீ கொடுத்த பணமெல்லாம் பெட்டியில் வச்சுக்கிற. அண்ணா அவர்கிட்ட கொடுத்துரு. இனிமே எவ்வளவு கடை வச்சிருக்கிற பார்த்து கணக்கு பண்ணலாம்னு நினைச்ச வேலைக்கு. இந்தாங்க, நீங்க கொடுத்த பணம் வச்சுக்கோங்க. நான் ஆசையில கொஞ்சம் மயங்கி தான் போயிட்டேன். அன்னத்துக்கு அழகுன்னா, அழகுக்கு அண்ணன்னா
அந்த ஆண்டவன் தீர்ப்பு எழுதிட்டான். இந்த மைனரு என்ன பண்ண முடியும்? சரிங்கண்ணா. அண்ணா, அடுத்த வருஷமே நீ உன் குழந்தைய பெற்று உன் குழந்தை என்ன மாமான்னு கூப்பிடணும். என்ன சரியா? மானம் கட்டவனேன்னு கூப்பிடு போயா.